யங் மேத் லெஜண்ட்ஸ் அடிஷன் சாம்பியன்ஷிப் என்ற உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. கோவையில் அகரம் கிட்ஸ் மாண்டசரி பள்ளியின் மழலை குழந்தைகள் கணிதத்தில் அபார திறனை வெளிப்படுத்தி உலக சாதனை படைத்துள்ளனர். கோவை வெள்ளலூர் பகுதியில் யங் மேத் லெஜண்ட்ஸ் கூட்டல் சாம்பியன்ஷிப் என்ற உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. அகரம் கிட்ஸ் மாண்டசரி பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 6 வயதிற்குட்பட்ட 8 மழலை மாணவர்கள் இணைந்து 20 நிமிடங்களில் மொத்தம் 1376 கூட்டல் கணக்குகளுக்கு துல்லியமாக விடை கண்டனர். குறுகிய நேரத்தில் அதிகளவு கணக்குகளை மின்னல் வேகத்தில் சரியாக செய்து முடித்த இவர்களின் திறமை அனைவரையும் வியக்க வைத்தது. இந்த சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு மாணவர்கள் உலக சாதனையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். நிகழ்வை நேரடியாக கண்காணித்த சோழன் உலக சாதனை புத்தகத்தின் பிரதிநிதிகள் மாணவர்களின் வேகத்தையும் துல்லியத்தையும் உறுதிப்படுத்திய பின்னர் சாதனையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். பின்னர் சாதனை படைத்த 8 மாணவர்களுக்கும் பதக்கங்களும் உலக சாதனை சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பள்ளியின் நிறுவனர் பொற்கொடி செல்வராஜ், தாளாளர் செல்வராஜ், செயலாளர் அகர முதல்வன், தலைமை அலுவலர் கல்பனா ஸ்ரீகாந்த், சோழன் உலக சாதனை புத்தகத்தின் கோவை மண்டல செயலாளர் திலகவதி, மாவட்ட தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். வணக்கம். நான் அகரம் கிட்ஸ் மாண்டசரி பள்ளியுடைய நிர்வாகி, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். நான் வந்து ஒரு 3 குழந்தைங்களோட இந்த ஸ்கூல் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மாண்டசரிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு உலக அளவில் அது பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு மெத்தடு. ஆனால் யாருமே இங்கே நிறைய இடத்துல அது பெரிய பணக்கார பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் அந்த மெட்டீரியல்ஸ். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. அதனால அந்த பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் அது கிடைச்சது. ஸோ நடுத்தர வகுப்பில் இருக்க குழந்தைகளுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் இந்த கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் இந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு சின்ன இடத்துல உட்காந்து இந்த மாண்டசரி மெட்டீரியல் வாங்கி அந்த குழந்தைகளுக்கு இது கிடைக்கணுங்கிறதுக்காக ஆரம்பித்த முயற்சி தான் இது. ஆனால் மரியா மாண்டசரி சொன்ன மாதிரி 6 வயதுக்குள்ள ஒரு குழந்தைக்குள்ள அந்த எல்லா விதைகளையும் போட்டுட்டா தண்ணி எப்போ கிடைக்குதோ அது 20 வயசுலேயே 30 வயசுல அதுக்கு தண்ணி கிடைக்கும் போது மழை விழுகும் போது அந்த விதை முளைக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அதை தான் நான் வந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என் குழந்தைக்கு 6 வயசுக்குள்ள எல்லாத்தையும் அறிமுகப்படுத்த நாங்கள் முயற்சி பண்ணோம். முதல்ல அறிமுகப்படுத்திட்டோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க அதை பிடிச்சிட்டு மேலே வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது இந்த மாண்டசரி மெத்தட்ல இருக்கிற கணக்கு வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு எளிமையா வகுத்தல் பெருக்கல் வரைக்கும் 4 டிஜிட்ல போடுற அளவுக்கு அவங்களுக்கு முடியும். லாஸ்ட் இயர் வரைக்கும் நாங்கள் அப்படிதான் பண்ணோம். ஆனா இது யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு பேரண்ட்டுக்கே என்னால் அதை புரிய வைக்க முடியல. ஏன்னா இது மாண்டசரிங்கிறது டிஃப்ரெண்ட், மற்ற குழந்தைங்க படிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் புரியல. இன்னைக்கு இந்த சாதனையை பார்க்குற மற்ற பேரண்ட்டுக்கு இது புரியும். ஒரு 200 கணக்குகளை 1376 கணக்கு 20 நிமிஷத்துல ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை போடுதுன்னா இந்த மாண்டசரிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த முயற்சி எடுத்தோம். ஸோ என்னுடைய தோழி சுதா அவங்களுடைய குழந்தையுடைய சாதனையை நான் பார்த்த பிறகு தான் அவங்க கிட்ட கேட்டேன், என்னோட குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆர்கனைஸ் பண்ணோம் நாங்கள். ஸோ குழந்தைங்க வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம், குழந்தை எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கு, குழந்தை எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கு, குழந்தை எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கு அப்படி சொல்லுவோம். அப்போ இங்கே அடல்ட்டாக இருக்க நாம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் தெரியல. குழந்தைய ஃப்ரீயாக வெளியில விட்டுட்டா கூட அதுவா ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம அதுவும் விடுறதில்ல. வீட்டுக்குள்ள லாக் பண்ணிட்டு டிவியை போட்டு விட்டுட்டு ஃபோனை கையில கொடுத்தா அது என்ன பண்ணுவோம், அதை தான் பார்ப்போம். அதோடைய ஆற்றலை, அதோடைய அபரிமிதமான ஆற்றல் இன்னைக்கு 1300 இல்லை 1,00,000 கணக்கு கூட போட வைக்க முடியும் நாம முயற்சி பண்ணா. அடல்ட் எல்லாரும் நம்ம ஒன்னா சேர்ந்து குழந்தைய எப்படி வழிநடத்தணுங்கிற முயற்சி பண்ணி யோசிச்சிங்கன்னா உங்க குழந்தைய என்ன வேணா வைக்க முடியுங்கிறதுக்கான உதாரணம் தான் 1 மாதத்துல அவங்களுக்கு இந்த பயிற்சி பண்ணி நாங்க இதை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எங்க கொண்டு போனாலும் அந்த குழந்தைங்க எங்க போனாலும் இப்பவே ஒரு சாதனையாளர்னா நிச்சயமா அந்த 8 பேரும் எதிர்காலத்துல மிகப்பெரிய சாதனையாளர்களா வருவாங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கும் இதுக்கு ஹெல்ப் பண்ண என்னோட டீச்சர்ஸ், என்னோட ஸ்டாஃப், குழந்தைகளோட பெற்றோர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஸ்கூல் கோயம்புத்தூர் வெள்ளலூர்ல இருக்கிற அகரம் கிட்ஸ் மாண்டசரி பள்ளி கோவையில வெள்ளலூர்ங்கிற பகுதியில இருக்கு. வணக்கம். நான் கோவை மாவட்ட சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய ஆர்டிஸ்டிக் கிட்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். பிகாஸ் வந்து நம்ம நிறையா நாள் குவாரண்டைன் டைமில் அந்த கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் வந்து அந்த குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறையே நிறைய குழந்தைங்களுக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டு இருக்கிறோம். அதில் நிறைய இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸும் நிறையா டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதுபோக நம்மளோட டீச்சிங் மெத்தடே மாறிடுச்சு.
டீச்சிங் மெத்தட் அண்ட் லேர்னிங் மெத்தட். அந்த வகையில் இன்னைக்கு கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் இருக்கிற அகரம் கிட்ஸ் மாண்டசரி ஸ்கூலில் 8 குழந்தைங்க சேர்ந்து 1376 கூட்டல் கணக்குகளை வந்து 20 நிமிஷங்களில் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உலக சாதனை முயற்சியை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் உலக சாதனையாக இதை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ப்ரோக்ராம் எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, குழந்தைங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குங்கிறது முதல்ல பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி அந்த குழந்தைங்களுக்கு உண்டான கான்சன்ட்ரேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான இந்த முயற்சியாக நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இதை தாண்டி இந்த ஸ்கூலில் இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், யோகா, சிலம்பம், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இந்த ஸ்கூலோட முயற்சியை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். இன்று 8 குழந்தைகள் வைத்து அகரம் கிட்ஸ் மாண்டிசரி ஸ்கூல் ஒரு உலக சாதனை நிகழ்வை நடத்தியுள்ளது. அடிஷ்னல் சாம்பியன்ஸ் அடிஷனில் வந்து 8 குழந்தைகள் வந்து 20 நிமிடங்களில் 1376 அடிஷ்னல்ஸ் போட்டு ஒன்றாக இணைந்து 1376 அடிஷ்னல் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 20 நிமிடங்களுக்குள்ளாகவே முடித்துள்ளார்கள். ஸோ இந்த உலக சாதனை நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தகம் அங்கீகரித்துள்ளது. இதனை மின்னின்றி எடுத்து நடத்திய அகரம் கிட்ஸ் மாண்டிசரி ஸ்கூல் மேம் பொற்கொடி மேம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ.